நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் நாங்கள் புது வீட்டுக்கு போனோங்க. புது வீட்டுக்கு போன உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ள என்னுடைய மனைவிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு என்ன காரணங்கள், எப்படி சரி செய்யலாம்? இந்த மாதிரி புது வீட்டுக்கு போனாலும் வாஸ்து தோஷம் நம்மளை தாக்குமா? பாருங்கள் நேர்களே, எந்த புது வீட்டுக்கு போனாலும், அது வீடாக இருந்தாலும், அது ஃப்ளாட்டாக, வீடுனா இண்டிபெண்ட் ஹவுஸோ ஃப்ளாட்டாக இருந்தால், அதில் தோஷம் இருந்தால் அது அந்த வீட்டில் போய் 6 மாதம் ஆன பிற்பாடு தாக்குறது ஆரம்பிக்கும். போன உடனே 2 நாள்லேயே இது மாதிரி நடந்துடுச்சு, அதெல்லாம் நடக்காது. அட்லீஸ்ட் கிராவிட்டி வில் டேக் 6 months. அப்போது தான் அது உங்களை பாதிக்கிறது ஆரம்பிக்கும். சில வீடு 6 வருஷம், சில வீடு 10 வருஷம், சில வீடு 12 வருஷம். அதில் இருக்கிற அமைப்புகள் தான் காரணம். இப்பொழுது நான் ஒரு உதாரணம் கல்கத்தாக்கு சொல்கிறேன். அண்ணன் தம்பிங்க 2 ஃப்ளாட்டில் வாழ்கிறாங்க. 2 பேரும் ஒரு பெரிய சொசைட்டியில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நல்லா ஒரு 2 கோடிக்கு வீடை வாங்குகிறாங்க. சேம் ஃப்ளோர், மேலேயும் கீழேயும் 2 ஃப்ளோரும் வாங்குகிறாங்க. பெரிய அண்ணன் எனக்கு வாஸ்து கூப்பிட்றாரு, நான் போகிறேன். தம்பி இப்போ பணம் சம்பாதிச்சிட்டாரு, ஐயா வேண்டாம், நீங்கள் நானே அண்ணனுடைய வீட்டை பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. சதம்ப பண்ணிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிழக்கு வாசல் வீடு, பிரமாதமான வாசல். அதாவது நான் சொல்வேன் இல்லையா, 2 பாகத்தை விட்டு 3வது 4வது பாகத்தில் பிரதான வாசலை அமைக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு 90 ஃபீட்டுன்னு சொல்லக்கூடாது, பெருசாகிடும். ஒரு 27 ஃபீட் 30 ஃபீட் இருந்ததுன்னா நம்ம ஒரு 3-6 அடி விட்டுட்டு நம்ம வாசல் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நல்லா அமைச்சிருக்காங்க. வாசல் பிரமாதமாக இருக்குது. 3 பக்கமும் காத்திருக்கு. என்னையா தோஷம் அப்புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த வீட்டில் சமையல் அறை கிழக்கு மத்திய பகுதியில் இருக்கு. கிழக்கு மத்திய பகுதியில் இருக்கு. அந்த கிழக்கு மத்திய பகுதியில் சமையல் அறையில் தென்கிழக்கு, சமையல் மேடைக்கு தென்கிழக்கில் கவனிக்கணும். சமையல் மேடை இங்கே தான் நான் சமைக்கிறேன்னா, இந்த மேடைக்கு தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி, பானையில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது எல்லாமே அங்கே தான் இருக்குது. சென்டர் ஆஃப் ஈஸ்டில் இதெல்லாமே இருக்குது. அந்த சமையல் அறைக்கு தென்கிழக்கில் இருக்குது. 1. 2வது, பெட்ரூம் இன் தி சவுத் ஈஸ்ட். பெட்ரூம் இன் தி சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கில். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, யாரோ இன்டீரியர் வந்து சொன்னதுனால நல்ல கார்னரில் காற்று வரும் அப்படின்னு அந்த பெட்டை பக்காவாக சவுத் ஈஸ்டில் போய் பெருசாக சொருவிட்டாங்க. ஒரு 200 அடி 250 அடி இருக்கும் அந்த ரூமு. அதில் போய் சொல்லிட்டாங்க, தென்கிழக்கில் பெட்டு, கிழக்கில் தலை. என்ன பிரச்சனை வந்தது, கர்ப்ப பையில் கோளாறு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட காட்டினாங்க. அந்த டாக்டரும் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணால் அது கெட்டு போய் இப்போ சீவ் வந்துன்னே இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. இதே அவங்க அண்ணன் மேலே வராரு. அவர் என்ன செஞ்சார், நான் சொன்ன மாதிரி மேற்கில் தலை, மதிய பகுதியில் பெட்டை வச்சிட்டாரு. சமையல் அறையில் இருந்த இந்த தண்ணீர் தொட்டியை, தென்கிழக்கில் இருந்த தண்ணீர் தொட்டியை வடகிழக்கில் மாற்றிட்டார். அந்த மாதிரி நல்லா இருக்காங்க. சேம் பாருங்கள், ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க சேம் ஃப்ளாட்,
அது 19-20 மாடி பில்டிங்கு, சேம் ஃப்ளாட். அண்ணன் நல்லா இருக்கார், தம்பி சம்சாரத்துக்கு நோய். பாருங்க, ஒரு மனிதனுக்கு மார்காதிபதி தசை நடக்கும் பொழுது பணம் ரொம்ப வரும். அப்பொழுது அவர் என்ன நினைப்பார்னா, நான் சொல்கிறது தான் சரி, எனக்கு தெரியும், நமக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. அகங்காரத்தில் பெருசாக சிக்கலில் போய் மாட்டிக்கொள்வார்கள். சான்ஸ், நம்ம லூடோ செஸ்ஸில் விளையாட சான்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, ஜூது அப்படின்றோம். இந்த ஜூது, வாழ்க்கை ஜூது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், மாட்டிக்கொள்ளார்கள். இப்பொழுது கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பெரிய பிரச்சனை. இது கர்ப்பப்பை ஆப்ரேஷன் செவ்வாய் ராகு சனி காம்பினேஷன் 6-8 இருந்தால், 6ஆம் பாவத்தில் 8ஆம் பாவத்தில் இருந்தால், 6ஆம் பாவத்தில் சனி 8ஆம் பாவத்தில் செவ்வாய் எல்லாம் இருந்தால், அல்லது 11ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் சனி 5ஆம் பாவத்தில் பார்த்தால் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை உருவாகும். இது வீட்டில் எங்கே காட்டும்? சமையல் அறையை காட்டும், பெட்ரூமை தான் காட்டும். நடக்கிற தசை மார்காதிபதி தசையாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தோஷங்கள் உருவாகும். அதனால் எல்லோருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடு வாங்கும் பொழுது அதோடைய உள் அமைப்பை கவனிக்க வேண்டும். நேரடியாக தென்கிழக்கில் போய் பழக்கக்கூடாது. வீட்டுடைய எந்த அறைக்கும், அதில் முக்கியமான அறை சமையல் அறை. சமையல் அறைக்கு தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது, தண்ணீர் பிடித்து வைக்கக்கூடாது, பானை இருக்கக்கூடாது. இப்பொழுது புது இன்டீரியர்ஸ் எல்லாமே வாஷ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தென்கிழக்கில் என்ன செய்கிறாங்க, குழாய் போட்டுட்றாங்க, வாஷிங் மிஷினை வச்சிடுறாங்க. சார் வி ஹேவ் வாஷிங் ஏரியா அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் எல்லோரும் போய் பாருங்கள், எல்லோருக்கும் அந்த வீட்டில் வந்த பிற்பாடு ஆக்சிடெண்ட்டு நடக்கும். குழந்தைகளுக்கு நோய் வரும், குழந்தைகளுக்கு அடிப்படும், அந்த வீட்டு பெண்ணுக்கு அடிப்படும். அதனால் தென்கிழக்கில் படக்கக்கூடாது, தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது, தென்மேற்கு காலியாக விடக்கூடாது. இது இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.